ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகி சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திபதேசத்திலே நான் சிறப்பாக பத்ரிகாசிரமம் துவங்கி நந்தகோகுலம், மதுரா ஆகியவற்றையெல்லாம் சேவித்தோம். கோபாலன் ஆட்சி செய்த திருத்தலமான துவாரகாவை சேவிக்க வேண்டாமா? அந்த துவாரகாவைத்தான் இன்று நாம் அனுபவிக்கப் போகிறோம். இந்த துவாரகா நகரம் எப்படி எழுப்பப்பட்டது? பாகவதம் சொல்கிறது. கம்சனை கிருஷ்ண பகவான் அழித்தான். அந்த கம்சனுடைய தாய் மாமனாக விளங்கிய ஜராசந்தன் கிருஷ்ணன் உள்ளிட்ட யாதவர்களை அழிப்பதற்காக 16 முறை படையெடுத்து வந்தானாம். 17 முறை என்று சொல்லுவார்கள். அப்படி படையெடுத்த தருணத்திலே கிருஷ்ணனும் பலராமனும் இணைந்து கொண்டு ஜராசந்தனை ஓட ஓட விரட்டினார்கள். ஆனால் பல யாதவ பெருமக்கள் பயந்து போய் அதனால் கிருஷ்ணனிடத்திலே நடுங்கிய சமயத்திலே கிருஷ்ண பகவான் ஒரு உபாயத்தை மேற்கொண்டார். 4 புறங்களிலும் சமுத்திரத்தை அமைத்து நடுவிலே ஒரு நகரத்தை நிர்மாணம் செய்தானாம் விஸ்வகர்மாவை கொண்டு. அதுதான் துவாரகா நகரம் என்று பெயர். அந்த துவாரகா நகரத்து நாயகனாக பகவான் முடிசூட்டிக் கொள்ள தர்ம பரிபாலனத்தை நடத்தினான். எனவேதான் அந்த துவாரகைக்கு அத்துணை மகத்துவம் சொல்லப்பட்டுள்ளது. துவாரகா நாயகனாக அந்த கிருஷ்ணனை இந்த திபதேசத்திலே சேவிக்கும் பொழுது வாசுதேவம், சதுர்பாகும், இந்திர நீல சமப்பிரபம், சர்வாலங்கா சம்யுக்தம், சங்க சக்கர கதாதரம், ததானம் ஹஸ்தே ரம்யான் அபயமுத்ரிகான் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை அனுபவித்துக் கொள்ளலாம். தாங்கள் இல்லாத சமயத்திலே இந்த துவாரகாவை காப்பாற்றுவதற்காக யாதவகுல தளபதியான சாத்திகியை நிறுத்தி வைத்திருந்தானாம் பகவான். எனவேதான் சாத்திகியை நெருங்க முடியாமல் ஜராசந்தன் அவஸ்தைப்பட்டான் என்று சொல்லுவார்கள். ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காலிந்தி, மித்ரா, லக்ஷணா, சத்யா என்று சொல்லக்கூடிய 8 பத்னிகளையும் மணந்து கொண்டு பெருமாள் இங்குதான் ஓரோச்சினான். எம்பெருமானுடைய துவாரகா நகரத்திலே இருந்து கொண்டு அவன் நிகழ்த்திய அற்புதங்களெல்லாம் மிகவும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவை. நமக்கு குபேரனுக்கு குபேர வாழ்வை தந்தான் இந்த துவாரகாவிலே. அது மட்டுமா, அர்ஜுனன் தான் கிருஷ்ணபக்தன் நினைத்த பொழுது உன்னை விட ஒரு பக்தன் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கக்கூடிய பூக்களையெல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லிய பீமருடைய பக்தியை எடுத்து காட்டிய திருத்தலமும் துவாரகா நகரம்தான். எனவே இந்த துவாரகா நகரத்தை பற்றி ஆண்டாலும் பெரியாழ்வாரும் பாடி துதிக்கிறார்கள். இந்த சிறப்பு மிகுந்த துவாரகா நகரத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் மனதிலே கிருஷ்ணபக்தி எழ வேண்டும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சதாசர்வ காலமும் கிருஷ்ண பகவானையை ஸ்ரீமன் நாராயணனை சிந்தித்துக் கொண்டே வந்தார். கண்டிப்பாக துவாரகா நமக்கு அற்புதமான ஒரு அனுகிரகத்தை செய்யும் என்பது சிறிதளவு ஐயமில்லை. எனவே பகவானுடைய அருளால், பகவானுடைய திருவருளால் இதபர சுகம் யாவும் பெற அந்த துவாரகாநாதனின் பூவா சரணங்களை சரண்புகு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.